ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு பயிற்சி 3.13ல் 3வது கணக்கு பார்க்கலாம். இரு வெவ்வேறு அளவு விட்டமுடைய குழாய்கள் மூலம் ஒரு நீச்சல் குளத்தில் முழுமையாக நீர் நிரப்ப 24 மணி நேரம் ஆகும். அதாவது 2 பைப்பை யூஸ் பண்ணி ஒரு நீச்சல் குளத்தை முழுமையாக நீர் நிரப்ப 24 மணி நேரம் ஆகுதான். அப்புறம் அதிக விட்டமுடைய குழாயை 8 மணி நேரமும் குறைந்த விட்டமுடைய குழாயை 18 மணி நேரமும் பயன்படுத்தி நீர் நிரப்பினால் நீச்சல் குளத்தில் பாதி அளவு நீர் நிரம்பும் எனில், அதாவது அதிக விட்டமுடையனா பெரிய பைப்பை யூஸ் பண்ணி 8 மணி நேரமும் அதுக்கப்புறம் சிறிய பைப்பை 18 மணி நேரமும் பயன்படுத்துகிறாங்களாம். இப்படி பயன்படுத்தும் போது பாதி அளவு தான் அந்த நீச்சல் குளத்தில் நீர் நிரம்புதான். சரிங்களா? எனில் தனித்தனியாக அந்த குழாயை கொண்டு நீச்சல் குளம் முழுவதிலும் நீர் நிரப்ப ஆகும் கால அளவை காண்க. அதாவது தனித்தனியே கேட்குறாங்க. என்ன கேட்டிருக்காங்களோ அதை தான் நீங்கள் XY அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? இங்கே பாருங்க, நான் எழுதியிருக்கேன். பெரிய விட்டமுடைய குழாயை கொண்டு நீச்சல் குளம் முழுவதும் நீர் நிரப்ப ஆகும் கால அளவை X என்க. நெக்ஸ்ட், குறைந்த விட்டமுடைய குழாயை கொண்டு நீச்சல் குளம் முழுவதிலும் நீர் நிரப்ப ஆகும் கால அளவை Y என்க. இந்த மாதிரி எழுதியிருக்கேன். எதை கேட்டிருக்காங்களோ அதை தான் நீங்கள் XY அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ இதுலேருந்தே தொடங்குங்க. அதாவது பெரிய பைப்பை யூஸ் பண்ணி நீச்சல் குளத்தை முழுவதும் நீர் நிரப்ப ஆகும் கால அளவை Xன்னு எடுத்திருக்கோம். அப்போ இதை 1 மணி நேரத்தில் மாற்றி எழுதணும். அப்போ 1/x மேலே 1ன்னு எழுதிக்கணும். நெக்ஸ்ட் கூட்டல். இனி ஒய்யை பாருங்க. இனி சின்ன பைப்பை யூஸ் பண்ணி நீச்சல் குளம் முழுவதும் நீர் நிரப்ப ஆகும் கால அளவை ஒய்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ இதை 1 மணிக்கூரில் மாற்றி எழுதும் போது 1/y இப்படின்னு எழுதிக்கணும். இனி கூட்டல் இருக்கு. அப்போ இந்த ரெண்டுமே சேர்த்து, சரிங்களா? இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது 2 பைப்பை யூஸ் பண்ணி அந்த நீச்சல் குளத்தை முழுமையாக நீர் நிரப்ப 24 மணி நேரம் ஆகுதான். அப்போ எழுதிக்கலாமா? இதை 1 மணி நேரத்துக்கு மாற்றி எழுதணும்னா 1/24 இப்படின்னு எழுதிக்கணும். ஓகே, இதை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். 1/x அடுத்த கூட்டல் 1/y. இனிமேல் ப்ளஸ் 1/24 இங்கே வந்துன்னா -1/24. இனி அங்கே எதுவுமே இருக்காது, அதனால 0 அப்படின்னு எழுதிக்கலாம். இதை சமன்பாடு 1 அப்படின்னு வச்சுக்கணும். சரிங்களா? இனி அடுத்த பாருங்க, புக்கில் கொடுத்துருக்காங்க. அதிக விட்டமுடைய குழாயை 8 மணி நேரமும். அப்போ எழுதிக்கலாம். முழுவதும் நிரப்ப X மணி நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ இதில் 8 மணி நேரம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கூட்டல். இனி அடுத்த திரும்பவும் பாருங்க, அதில் குறைந்த விட்டமுடைய குழாயை 18 மணி நேரமும். அப்போ எழுதிக்கலாமா? மொத்தமாக Y, சின்ன பைப்புக்கு Y அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இதில் 18 மணி நேரம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இனிமேல் இந்த ரெண்டுமே சேர்த்து நீர் நிரப்புனா பாதி அளவு தான் நீர் நிரம்புது. சரிங்களா? பாதினா என்னது? அரைனா 1/2 இந்த மாதிரி எழுதிக்கணும். ஓகே, இது இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ 8/x கூட்டல் 18/y. இனிமேல் ப்ளஸ் 1/2 இங்கே வந்துன்னா -1/2. இனி அங்கே எதுவுமே இருக்காது. அப்போ 0 அப்படின்னு எழுதிக்கணும். இதான் சமன்பாடு 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இனி இதுக்கு முன்னாடி உள்ள சமன்பாடுலாம் நம்ம பார்த்துருப்போம். டிவைடருக்கு கீழே X இருக்குது. இதை நம்ம மாற்றி எழுதணும். அப்போ A = 1/x அப்படின்னு எழுதிக்கணும். இனி B = 1/y அப்படின்னு எழுதிக்கணும். சரிங்களா? மாற்றலாமா? அப்போ 1/x தான் இருக்குது. இதை A அப்படின்னு எழுத போகிறோம். கூட்டல். இனி 1/y B அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். Bன்னு எழுதிக்கலாம். இனி -1/24 = 0. இனி அதே மாதிரி இதை மாற்றலாமா? அப்போ 8 × 1, 8 1 பெருக்குனா 8 தான். அப்போ 8 அப்படி எழுதிக்கலாம். இனி 1/xக்கு பதில் A அப்படின்னு எழுதிக்கணும். இனி கூட்டல். அதே மாதிரி இங்கே 18 × 1 18 தான். அப்போ 18 அப்படி எழுதிருங்க. 1/yக்கு பதில் B அப்படின்னு எழுதிக்கணும். -1/2 = 0. சரிங்களா? ஓகே, ரெண்டாவதுல இருந்தே கெழு எழுதணும். பிக்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ பிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 1 இங்கே எழுதிக்கோங்க. இனிமேல் இதுக்கு நேராக இங்கே பிக்கு முன்னாடி என்னது இருக்குது? 18 இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் -1/24. அப்போ 1/-1/24. அப்புறம் -1/2. இங்கே கொஞ்சம் இடைவெளி விட்டுருக்கணும். அதுக்கப்புறம் ஏக்கு முன்னாடி 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1 கீழே 8ன்னு எழுதிக்கணும். இனிமேல் திரும்பவும் B முன்னாடி 1 இருக்குது. அப்புறம் இங்கே பிக்கு முன்னாடி 18 இருக்குது. சரிங்களா? பியில் தொடங்கி பியில் தான் முடிக்கணும். இங்கே A இருக்கனால நம்ம Aன்னு எழுதிக்கணும். B இருக்கனால B. அப்புறம் 1ன்னு எழுதிக்கலாம். மேலே A இருக்குது. அப்போ A/, மேலேருந்து கீழே பெருக்க போகிறோம். ஒரு மைனஸ், அப்போ மைனஸ் அப்படி எழுதிக்கலாம். 1ஐயும் 1/2 பெருக்குனா 1/2. இனி அடுத்த மைனஸ் போட்டுறணும். இனி கீழே இருந்து மேலே பெருக்கும்போது மறக்காமல் மைனஸை போட்டுறணும். ஓகே, இங்கேயே மைனஸ் இருக்குது. அப்போ இந்த மைனஸை என்ன ஆகிடும்? ப்ளஸ்ன்னு ஆகிடும். ஓகே, நம்ம 1/24 18 பெருக்க போகிறோம். பெருக்கலாமா? இங்கே எழுதிக்கிறேன். 1/24 18 பெருக்கலாம். ஓகே, கேன்சல் பண்ணலாம். 3ஆம் எப்படி போகும்? 6 3 18. இனிமேல் 8 3 24. ஓகே, திரும்பவும் கேன்சல் ஆகும். 3 2 6 4 2 8. அப்போது 1 3 பெருக்குனா 3 / கீழே 4 மட்டும் இருக்குது. எழுதிக்கலாமா?
3 டிவைடட் பை 4. ஓகே இஸ் ஈக்குவல் டு மேலே பி இருக்குது. அப்போ பி டிவைடட் பை இங்கேயும் பெருக்க போகிறோம் ஒரு மைனஸ். அப்போ மைனஸ் அப்படி எழுதிக்கலாம். பெருக்கலாமா? 1 டிவைடட் பை 24ஐயும் 8ஐயும் பெருக்க போகிறோம். 4 வாய்ப்பாடு போகும். 6 4 24, 4 8. இனி ஓ 2 2, 3 2 6. அப்போ 1 1 பெருக்குனா 1 டிவைடட் பை கீழே 3 மட்டும் இருக்குது. எழுதிக்கலாம் 1 டிவைடட் பை 3. இனிமேல் கீழே இருந்து மேலே பெருக்குங்க. அப்போ மைனஸை போட்டுறணும். இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ். அப்போ இது ப்ளஸ் ஆகிடும். 1 டிவைடட் பை 2 பெருக்குனா 1 டிவைடட் பை 2 தான். ஓகே இஸ் ஈக்குவல் டு மேலே 1 இருக்குது எழுதிடலாம். இனி 1 18 பெருக்குனா 18. மறக்காமல் மைனஸ். இனிமேல் கீழே இருந்து மேலே பெருக்குங்க. 1 8 பெருக்குனா 8. சரிங்களா? ஓகே ஏ அப்படியே எழுதிக்கலாம். குறுக்கு பெருக்கல் பெருக்குங்க. 4 -1 பெருக்கணும். பெருக்குனா -4ன்னு கிடைக்கும். அடுத்த நடுவில் கூட்டல். இனி 3 2 6 டிவைடட் பை இனி கீழே இருக்கக்கூடிய 2 பெருக்குங்க. 4 2 8 இஸ் ஈக்குவல் டு பி டிவைடட் பை இங்கே அதே மாதிரி 2 -1 பெருக்குனா -2 கூட்டல். இனி ஓர் 3 3 டிவைடட் பை 3 2 6 இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 18லேருந்து 8 கழிச்சா என்ன கிடைக்கும்? 10ன்னு கிடைக்கும். அப்புறம் ஏ டிவைடட் பை ஒரு மைனஸ் கழிக்கலாமா? 6லேருந்து 4 கழிச்சா 2. பெரிய நம்பருக்கு ப்ளஸ். அப்போ +2 டிவைடருக்கு கீழே 8 இருக்குது. இஸ் ஈக்குவல் டு இனி பி ஒரு மைனஸ் கழிக்கலாம். 3லேருந்து 2 கழிச்சா 1. பெரிய நம்பருக்கு ப்ளஸ். அப்போ +1 டிவைடருக்கு கீழே 6 இருக்குது. இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 10. இனி இதையும் சமப்படுத்தலாம். அப்போ இது 2 சேர்த்து எழுதிக்கலாமா? எழுதிக்கிறேன் பாருங்க. ஏ டிவைடட் பை 2 டிவைடட் பை 8 இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 10. ஓகே ஏ எழுதிக்கிட்டு இங்கே வகுத்தல் இருக்கா? வகுத்தல் பதில் பெருக்கல் போட்டுருங்க. பெருக்கல் எழுதிக்கிட்டு இதை தலைகீழ எழுதிடணும். கீழே இருக்கக்கூடிய 8 மேலே எழுதிருங்க. மேலே இருக்கக்கூடிய 2 கீழே கொண்டு வந்துருங்க. இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 10. கேன்சல் பண்ணலாம். ஓ 2 2 4 2 8. அப்போது 4ஐயும் ஏயையும் பெருக்குனா 4a இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 10. ஏ தான் தேவை. ஏ மட்டும் வச்சுக்கலாம். அப்போ இங்கே என்னது இருக்குது? 1 டிவைடட் பை 10 இருக்குது. இங்கே 4 பெருக்கல்ல இருக்குது. இங்கே வந்துன்னா வகுத்தலாக மாறிடும். அப்போது இன்று 1 டிவைடட் பை 4 கீழே எழுதிக்கணும். சரிங்களா? ஓகே நம்ம பாருங்கள். 1 1 பெருக்குனா 1 டிவைடட் பை 10 4 பெருக்குனா 40. அப்போ ஏயோட மதிப்பு 1 டிவைடட் பை 40ன்னு கிடைக்குது. இப்போ இந்த ஏயோட மதிப்பை இங்கே பிரதியிடணும். ஏ இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை எக்ஸ். அப்போ தான் எக்ஸோட மதிப்பு கிடைக்கும். எழுதிக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை எக்ஸ். இப்போ ஏக்கு பதில் 1 டிவைடட் பை 40ன்னு எழுதிருங்க. இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை எக்ஸ். எக்ஸ் தானே தேவை. இந்த எக்ஸை மேலே கொண்டு வந்துருங்க. அப்போ 1 எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த 40 மேலே கொண்டு வந்துருங்க. இங்கே இருக்க இந்த 40 இங்கே கொண்டு வந்துடணும். அப்போ 1 40 பெருக்குனா 40. சரிங்களா? அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்குது? 40ன்னு கிடைக்குது. இதே மாதிரி ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்கலாமா? அதுக்கு இதையும் சேர்த்து எழுதிக்கணும். அதை தான் எழுதியிருக்கேன். இனி பியை வச்சுக்கலாம். வகுத்தலை பெருக்கலை மாற்றணும். மாற்றிக்கிட்டு கீழே இருக்கக்கூடியதை மேலே எழுதிருங்க. 6 மேலே இருக்கக்கூடிய 1 கீழே எழுதணும். டிவைடட் பை 1 அது எழுதணும்னு அவசியம் கிடையாது. இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 10. ஓகே பியை மட்டும் இங்கே வச்சுக்கலாம். இங்கே பெருக்கல் இருக்கக்கூடிய 6 அங்கே போச்சுன்னா வகுத்தல் 1 டிவைடட் பை 10 கிட்டே எழுதிக்கோங்க. இன்டூ இந்த 6. ஓகே இனிமேல் பி இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 10 6 பெருக்குன்னு என்ன கிடைக்கும்? 60ன்னு கிடைக்கும். இப்போ பியோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் பியோட மதிப்பை 1 டிவைடட் பை ஒய் இப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ பிரதியிடலாமா? பிக்கு பதில் 1 டிவைடட் பை 60ன்னு எழுதிக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை ஒய். இப்போ இந்த ஒய்யை மேலே கொண்டு வந்துடலாம். அப்போ 1 ஒய்யையும் பெருக்குனா ஒய். இங்கே ஒய்யை மட்டும் வச்சுக்கோங்க. இந்த 60 மேலே போயிடும். அப்போ 60 1 பெருக்குனா 60. சரிங்களா? அப்போ ஒய்யோட மதிப்பு என்ன கிடைக்குது? 60ன்னு கிடைக்குது. ஃபைனலாக இந்த மாதிரி எழுதிக்கணும். பெரிய விட்டமுடைய குழாயை கொண்டு நீச்சல் குளம் முழுவதிலும் நீர் நிரப்ப ஆகும் கால அளவு இஸ் ஈக்குவல் டு 40 மணி நேரம். இதை நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இங்கே எக்ஸோட மதிப்பு 40. அதனால இங்கே எழுதியிருக்கேன். சரிங்களா? இங்கே நம்மளுக்கு தந்திருக்க மதிப்பு எல்லாமே மணி நேரத்தில் கொடுத்துருந்தாங்க. அதனால நானும் அப்படி எழுதிக்கிட்டேன். இனிமேல் குறைந்த விட்டமுடைய குழாயை கொண்டு நீச்சல் குளம் முழுவதிலும் நீர் நிரப்ப ஆகும் கால அளவு இஸ் ஈக்குவல் டு 60 மணி நேரம். இதை நம்ம ஒய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஒய்யோட மதிப்பு 60. அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே இவ்வளோதான் இந்த சம்.